அப்படி கொடுத்தா கோவில் வாசல்ல உட்காந்து பூ கட்டுறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும். விஜய், ஏன் இப்படி பேசுற? மீனா ஒரு வளர்ந்து வர தொழிலதிபர், டெக்கரேஷன் பண்றா, பூக்கடை வச்சிருக்கா. அவ பெரிய அளவுல சாதிப்பா. கண்டிப்பா அவளும் பெரிய பெரிய அவார்டு எல்லாம் வாங்கத்தான் போறா. மேடம், என்ன தொழில் செய்யறாங்கன்றது முக்கியம் இல்ல, நேர்மையான வழியில முன்னேறினாங்கன்னா அதுவே பெரிய சாதனை தான். ஏ பார்வதி, இவளை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசுற, என்ன பத்தி ஏதாவது சொன்னியா நீ? என்ன சொல்லணும்? எனக்கு வரதோ யோகா எல்லாம் தெரியும்ல. சொல்ல போனா நான் கிளாஸ் எடுக்கிறத பார்த்து தானே உனக்கே ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. இதெல்லாம் அடுத்த தடவை அவங்க வரும்போது சொல்லு. நன்றி மறக்காம இரு. நான் விட்டு கொடுத்த உன்னோட புது பூக்கடை, நீங்க பார்த்து பயந்து ஒதுங்கின கடை ரொம்ப நல்லாவே போகுது. வாங்க சிந்தாமணி, முக்கியமான விஷயம் பேச போறீங்களா? உனக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தானே இவங்களை வர சொல்லியிருப்பேன். நீங்க பேச போறதுல எனக்கு எதுலயுமே உடன்பாடு கிடையாது. நீங்க பேசிட்டு இருங்க. சிவ் கதை எழுதியிருப்பாரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன விஷயம் மாஸ்டர்? எல்லாம் என் பையனை பத்தி தான். அந்த ரோகிணிய ஒரேடியா என் பையன் வாழ்க்கை விட்டு விரட்டணும். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. பணமா? ஆமா, அவளாலதான் என் பையன் சில கடன் எல்லாம் வாங்கியிருக்கான். அந்த ஆர்டர் வேற வந்துச்சு. அத காரணமா வச்சு கடைக்கு வேற அவ அடிக்கடி வந்துட்டு போறா. முதல்ல அவ மூலமா வாங்கின கடனை கட்டி ஒழிக்கணும். அதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுது. நீங்க கடனா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும். இல்ல மாஸ்டர், இப்பதான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு எல்லாம் நிறைய செலவாயிடுச்சு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பைனான்சியர் என்கிட்ட பேசிட்டாரு. அவர் உங்க வீட்டு கடனை பேங்க்ல அடிச்சிட்டாரு. அது போக மனோஜுக்கும் கடன் கொடுத்திருக்காரு. அவர்கிட்டயே நம்ம மேல பணம் கேட்கலாம் மாஸ்டர். ஆனா என்ன, வீட்டு பத்திரம் இன்னும் உங்க கையில தான் இருக்கு. அது அவர்கிட்ட கொடுக்கல மாஸ்டர். பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம் மாஸ்டர். ஆனா பத்திரத்தை நம்ம கொடுத்துதானே மாஸ்டர் ஆகணும். கொடுக்க கூடதெல்லாம் இல்ல சிந்தாமணி. பத்திரத்தை வைக்கணும்னா என் வீட்டுக்கார கையெழுத்து போடணும். என் அப்பா அப்படி ஒரு சிக்கலை வச்சுட்டு போயிட்டாரு. அததான் நான் யோசிக்கிறேன். இதுல யோசிக்க என்ன இருக்கு? அன்னைக்குதான் மனோஜே அப்பா கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி கையெழுத்து போடுறது தப்பு இல்லையா? தப்புதான் மாஸ்டர். ஆனா உங்களுக்கு அவசரமா பண தேவை இருக்குன்னு மனோஜ் கிட்ட இந்த ஒரு தடவை கையெழுத்து போட சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை நான் வாங்கி தரேன்.